السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இந்த ஸலவாத்தை நியத்து வைத்து 41 தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் நம்முடைய துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் மறுக்கப்படாமல் கபூலாகும். அதே போன்று இந்த துஆவினுடைய பரக்கத்தால் நம் வாழ்வில் அல்லாஹ் எல்லா விடயங்களையும் சீர்படுத்தி தருகின்றான். வருடம் முழுவதும் அல்லாஹ் செழிப்போடு நம்மை வாழ வைக்கின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு ஸலவாத்தை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸலவாத்தினுடைய சிறப்பை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற பொழுது கூறினார்கள், யார் ஒரு தடவை ஸலவாத் கூறுகிறாரோ அல்லாஹ் அவர் மீது 10 தடவை அல்லாஹ் ரஹ்மத் செய்கின்றான், அருள் செய்கின்றான் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போன்று நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் சொல்வோம். அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், நானும் என்னுடைய மலக்குமார்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறுகின்றோம். மனிதர்களே, நீங்களும் நபியவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறுங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இந்த ஸலவாத் மிக முக்கியமான ஒரு ஸலவாத். ஸலவாத்துல் இப்ராஹீமியா என்று கூறக்கூடிய நாம் அத்தஹியாத்திலே ஓதக்கூடிய அந்த ஸலவாத் மிகவும் சிறந்த ஸலவாத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம வ பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம وعلى آل إبراهيم إنك حميد مجيد என்று வரக்கூடிய ஸலவாத்துக்களிலே மிகவும் சிறந்த ஏற்றமான ஸலவாத்துல் இப்ராஹீமியா. இதனை 41 தடவைகள் ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளுக்கான பதிலை வழங்குவான்.